ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே சமோசா சீட்டு எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போன வருஷம் நோம்புலலாம் நான் சமோசா சீட்டு கடையில் தான் வாங்கியிருந்தேன், ரெடிமேட் சீட்டு. அது நல்லா இருக்குது, மடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சீட்டில் ஒரு மாதிரி எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு எனக்கு திருப்தியாக படலை. சரி, இந்த வருஷம் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் தான் செஞ்சுருக்கிறேன். 1/2 கிலோ அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். எந்த மாவு எடுத்தாலுமே கடையில் வாங்கின மாவு சலிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் மாவு பிசைகிறதுக்கு. இப்போ மாவு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஊறி வரும்போது கரெக்டாக இருக்கும். இது மேலே நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டு காயாத அளவுக்கு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு குறைஞ்சது 1/2 மணி நேரம், அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்கோ அந்த அளவுக்கு மூடி போட்டு வச்சுருங்க. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டிக்கோங்க. நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறது கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக தான் இருக்குது. நான் அதுக்கப்புறம் மறுபடியும் உருண்டை சின்ன சின்னதாக நான் மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்ன உருண்டையாக இருந்தால் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அது போல் சின்ன சின்ன பீஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது உருட்டின உருண்டைகளை நம்ம சின்ன சின்ன சப்பாத்தியாக தேய்ச்சிக்கிறலாம். உங்களுக்கு ரவுண்டாக ஷேப் வராட்டினா ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு ஒரு பிளேட்டு கிண்ணம் ஏதாவது வச்சு கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது போல் தேய்ச்சி வச்சுருக்கேன். 3 உருண்டையாக வச்சுக்கோங்க. உங்களால் அதிகமாக தேய்க்க முடிஞ்சுன்னா 5 உருண்டை வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கிறலாம். நான் 3 உருண்டையாக தான் வச்சுக்க போகிறேன். இப்போ இது போல் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன சப்பாத்தியாக தேய்ச்சி வச்சுக்கிறலாம். அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தியில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவும் தூவிக்கிறலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நமக்கு பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சுட்டு அதுலேயும் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. மேலே மறுபடியும் மாவு தேய்ச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரே சேஃபாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிளேட் வச்சு கட் பண்ணுறாந்தா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே ஷேப்பில் கிடைக்கும். இப்போ மறுபடியும் 3ஆவது ஒரு சப்பாத்தி அது மேலே வச்சுட்டு மாவு போட்டுட்டு நல்லா விரித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக விரிக்க வருதோ அது போல் நல்லா விரித்து விட்டுக்கலாம். இதுக்கு சப்பாத்தி கட்டெல்லாம் செட் ஆகாது. இது போல் கவுண்டர் டாப்பில் வச்சு தான் நம்ம செய்யணும். கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் தேய்ச்சிக்கோங்க. உங்கள் தோசை தவா எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஓரங்கள் கனமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தோசைக்கல்லில் எண்ணெயெல்லாம் ஊற்றாதீங்க. லைட்டாக எண்ணெய் தொட்டு தொடச்சி மட்டும் விட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி இது மேலே போட்டுட்டு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக அடுப்பில் வேகமாக வச்சுட்டிங்கன்னா வெந்து கருகி போகிற மாதிரி ஆகிடும். நல்லா லைட்டாக நமக்கு சூடு ஏறினா போதும். 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. லைட்டாக சூடு ஏறி வெந்துட்டாலே நமக்கு பிரித்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம பிரித்து எடுக்கலாம். அப்படியே இதிலேயே பிரித்து எடுக்கலாம். பாருங்கள், ஈஸியாக வந்துடும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா முடுமுடுன்னு ஆயிரும். லைட்டாக ஓரளவுக்கு சூடு ஏறிச்சுனாலே நமக்கு இந்த மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சூடு காமிக்கிறோம். நம்ம பேக் பண்ணி வைக்க போகிறோம் இல்லையா, ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இல்லையா, ஈரமாக இருந்தால் ஒட்டுன்றதான் நம்ம சூடு பண்ணி எடுத்து வைக்கிறோம். இப்போ அடுத்ததும் போட்டுட்டேன். நீங்கள் தோசைக்கல்லே வச்சு அப்படியே பிரித்து எடுக்க முடிஞ்சால் எடுத்துருங்க. முடியாதவங்க கீழே எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை பிரித்து எடுத்துக்கிறலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது போல எடுத்துருங்க. இது போல் உரித்து எடுத்துருங்க. கல்லில் வச்சு உரித்து எடுத்துருங்க. முடியாதவங்க கீழே வச்சு உரித்து எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இது போல நம்ம 3 வச்சு தேய்ச்சி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ரொட்டியுமே நம்ம சுட்டு எடுத்துட்டோம். பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் கண்ணாடி மாதிரி லேஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சமோசா மொறுன்னு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம். இது போல் இருக்கணும். நம்ம ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம்.
இப்போ நம்ம சமோசா சீட்டுக்குன்னா கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் வந்து ரோல் மாதிரி பண்ணுறதா நீங்கள் கட் பண்ணவே தேவையில்லை, அப்படியே நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ரோல் மாதிரி மடிக்கிறாந்தா இது போல் உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு இது போல் மடிச்சுக்கோங்க. நம்ம ஒட்டுறதுக்கு மைதா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு செய்யும்போது ஒட்டி ஒட்டி எடுத்துக்கோங்க. இன்னொன்று மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் அப்படி மடிச்சுக்கோங்க. நல்லா சுருட்டி எடுத்துகிட்டு மைதாவை வந்து பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுட்டு ஒட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சுட்டுக்கலாம். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம வெஜ்ஜு சிக்கன் இப்படி எது தேவையோ வச்சுக்கலாம். சமோசா சீட்டுக்கு இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. சமோசா சீட் கட் பண்ணும்போது 4 பக்கம் ஓரத்தையும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து லேஸாக கிடைக்கும். ஏன்னா ஓரங்கள் வந்து நமக்கு கனமாக இருக்கு இல்லையா, அதனால் 4 பக்கத்தையும் நம்ம இது போல் சீசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த கட் பண்ணி எடுத்த வேஸ்ட் பீஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், அதுவுமே நம்ம ரெசிபி செய்யலாம். சுத்திரியான் மாதிரி இனிப்பு போட்டு கறி போட்டு இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். மக்ரூனிலாம் செய்வோம் பார்த்திங்களா, அது போல் நம்ம செஞ்சுக்கிறலாம். சமோசா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மடிக்க வருதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அது போல் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. மடித்து பார்த்துக்கோங்க. ஒரு சீட்டை அகலம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சீட்டை எடுத்து மடித்து பார்த்துட்டு மீத சீட்டெல்லாம் அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு நல்லா ஒன்றோடொன்று ஒட்டாமல் இருக்குது பார்த்திங்களா. இதை அப்படியே நல்லா ஒரு கவரில் போட்டு நல்லா டைட்டாக ரப்பர் பேண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு வைங்க. இல்லைனா தண்ணி பட்டுரும். உங்கள் ஃப்ரீசரில் வச்சாலுமே தண்ணி படாத அளவுக்கு நல்லா கவர் போட்டு டைட்டாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுக்கிறலாம். இப்போ நான் மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இன்ஷால்லா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சமோசாவுக்கு என்ன ஸ்டஃபிங் வச்சு எப்படி மடிக்கிறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா சமோசா, பஜ்ஜி, வடை, போண்டா ரெசிபிஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இஃப்தார் ஸ்பெஷல்னு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது போல் மடிக்கலாம். சமோசா சீட்டு நிறையா விதமாக மடிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் மடிக்க தெரியுமோ மடிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே சப்பாத்தி, பரோட்டாலாம் நம்ம மாவு பிசைஞ்சு செய்யத்தான் செய்வோம். அது போல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நாள் இது போல் சீட்டு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னொரு நாளைக்கு நம்ம சமோசா செய்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா தினம் ஏதாவது பஜ்ஜி போண்டா நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அதனால் ஒரு நாளைக்கு இது போல் நம்ம செஞ்சுக்கலாம். அதுலேயே நம்ம பொழுதையும் போக்கிடக்கூடாது இல்லையா. அதனால் ஒரு நாளைக்கு செஞ்சோன்னா ஒரு நாளைக்கு சமோசா சுட்டுக்கலாம். நமக்கு ஓதுறதுக்கு தொழுகிறதுக்குன்னு நமக்கு நிறையா டயங்கள் வேணும். அதனால் பார்த்துக்கிட்டு உங்கள் வேலையை ஈஸியாக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டான சமோசா செய்கிறதுக்கு எண்ணெய் குடிக்காத சமோசா சீட்டு வீட்டில் எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கிலோ மாவு மட்டும் போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.